ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தாங்க செய்ய போறோம். மா இஞ்சி ஊறுகாய். இது தாங்க மா இஞ்சி. இது மாங்காயோட வாசனை இருக்கும், ஆனா அதுல இருக்கக்கூடிய புளிப்பு சுவை எதுவுமே இதுல இருக்காது. இது ஆங்கிலத்துல ஒயிட் டர்மரிக்னு சொல்லுவாங்க. நம்மள நிறைய பேர் கல்யாண பந்திகள்ல இந்த ஊறுகாய் சாப்பிட்டு இருப்போம். அவ்வளோ சுவையா இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அல்சர், வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல மருந்து. வாங்க இப்ப நம்ம இந்த ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஊறுகாய் செய்யறதுக்கு இஞ்சியை மேல இருக்க தோல் எல்லாம் இந்த மாதிரி சீவி கிளீன் பண்ணிக்கோங்க. தோல் எடுத்த உடனே இஞ்சியை இந்த மாதிரி தண்ணியில போட்டுக்கோங்க, இல்லைன்னா உடனே கருப்பாயிடும். தோல் எடுக்கும் போது அவ்வளோ ஒரு நல்ல வாசனைங்க. மாங்காவுடைய வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்ப இஞ்சியை 2-3 தடவை தண்ணியில நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கிளீன் பண்ண இந்த இஞ்சியை இந்த மாதிரி துருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துருவ பிடிக்கலன்னா பொடிசா கட் பண்ணிட்டு கூட நீங்க இந்த ஊறுகாய் செய்யலாங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனா நம்ம வீட்டு குட்டிஸ்க்கெல்லாம் கொடுக்குறோன்னு வைங்க, இந்த மாதிரி துருவிட்டு செய்யுங்க. கட் பண்ணி போட்டு செஞ்சீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நம்ம லஞ்ச் கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கெல்லாம் இது வந்து சைடிஷா ஊறுகாவா கொடுத்து அமைச்சிருங்க. அழகா சாப்பிட்டு வந்துருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாங்காய் ஊறுகாய் மாதிரி தாங்க இருக்கும். இஞ்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களால, நம்மளா சொல்ற வரைக்கும். இப்ப நம்ம இஞ்சி ஃபுல்லா துருவி எடுத்தாச்சுங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இது கூடயே நம்ம துருவி ரெடி பண்ணி வச்சிருக்க மா இஞ்சியை சேர்த்துக்கலாம். இது 200 கிராம் மா இஞ்சி நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேங்க. இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நீங்க எப்பவுமே ஊறுகாய் ஐட்டம்ஸ், தொக்கு ஐட்டம்ஸ்லாம் செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஊறுகாய் ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது நல்லெண்ணெய் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். நீங்க வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஊறுகாய்னாலே ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, மற்ற எண்ணெய்களை செய்யும் போது ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் வந்துடும், ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. இதே நீங்க நல்லெண்ணெயில செய்யும் போது அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் எதுவுமே வராது. நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம், கெட்டும் போகாது. இஞ்சியை இந்த மாதிரி எண்ணெயில ஒரு 3 நிமிஷம் நீங்க வதக்குனீங்கன்னா போதுங்க. இப்ப இஞ்சி நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூடயே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் இஞ்சிக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேங்க. காரம் உங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகமும் வெந்தயம் வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எப்பவுமே வெந்தயமும் சீரகமும் வறுத்துட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுப்பேங்க. ஏன்னா லெமன் ரைஸ், புளி சாதத்துக்குலாம் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்பவே வாசனையா இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சமா வெந்தயம், சீரகம் ஒரு கடாயில போட்டு லேசா வறுத்துட்டு இதுல சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அடுத்து இதுல நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்தா போதுங்க. புளியோட பச்சை ஸ்மெல் மட்டும் போனா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இஞ்சியை நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு. இந்த டைம்ல நீங்க உப்பும் காரமும் செக் பண்ணிக்கோங்க. நான் போட்ட 200 கிராம் இஞ்சிக்கு இந்த உப்பு காரம் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குங்க. புளி தண்ணி ஊத்தி 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பவுடர் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்ககிட்ட பவுடர் வெல்லம் இல்ல அப்படின்னா முழு வெல்லத்துல இருந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெல்லம் சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் சுவையா இருக்குங்க இந்த ஊறுகாய். இந்த ஊறுகாயை நீங்க 15-20 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. கண்ணாடி பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட மா இஞ்சி ஊறுகாய் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மா இஞ்சி ஊறுகாய் உங்க வீட்டு பெரியவங்க இருந்து குட்டி பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வயிற்று புண், அல்சர் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது உங்க வீட்டு குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிடலனா கூட இந்த ஊறுகாயை செஞ்சு கொடுங்க. நம்மள நிறைய பேர் கல்யாண பந்தியில இந்த ஊறுகாயை சாப்பிட்டுருப்போங்க. ஒரு தடவை சாப்பிட்டா அடிக்கடி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட வைக்கும். அந்த அளவுக்கு இதோட சுவை நம்மள அடிமையாக்கிடும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸ் கூட அடிபொலியா இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இதை சாப்பிடலாம். சுவை அட்டகாசமா இருக்குங்க. நீங்களும் இந்த இஞ்சி ஊறுகாயை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு செய்யும் போது ஏதாவது டவுட்னா கூட கமெண்ட்ல கேளுங்க. நான் கமெண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.